எசன்ஸ் அஸ்டர் 2K நேரலைனருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்றாலே தங்கம், பணம், குழந்தைகள், குரு இவங்களுக்கெல்லாம் யார் அதிபதினா குரு பகவான் தான். குரு பகவான் மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சி ஆகும்போது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நற்பலனும் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணுன்றதை பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமான ஒரு பெயர்ச்சி ஆகிறது. இந்த பெயர்ச்சியின் வழியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன நன்மைகளை அடைய போகிறாங்க, எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத. ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த நன்மை. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை. ஸோ அப்போ குரு பகவானுடைய எந்தெந்த பாவங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாரோ அந்த பாவங்கள் எல்லாமே மிகுந்த நற்பலனை கொடுக்குவார். அதே குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு பாவத்தை உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரோ அது சார்ந்த ஒரு அழுத்தம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, யார் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வு நடப்போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். மீன ராசிக்காரர்கள் இந்த குரு அதிசார பயிற்சி 4ல் இருந்த குரு பவன் இப்போ 5ல் இருக்காரு. ஸோ அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மன அழுத்தம் இருக்கும். ஆனால் அதே விஷயம் என்னென்னா 5லிருந்து குரு பவன் 9ஆம் பார்வையை உங்களை பார்க்குறாரு. ஸோ மன அழுத்தம் இருந்தாலும் குழந்தைகளால் ஒரு பாக்கியங்கள் கிட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த சைடு குலதெய்வ வழிபாட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குலதெய்வத்தின் அருளை செய்யும்போது பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அருளால் உங்களுடைய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய சொத்து வாங்குறது பாக்கியமாக, நான் இங்கே போகணும், இதை பார்க்கணும், அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு பாக்கியங்களை நமக்கு நம்ம லைஃப்பில் அடைய வேண்டிய அந்த பாக்கியங்கள் இருக்கும் இல்லையா, நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக லாபம் இருக்குது இந்த காலத்தில். டைரக்ட் இன்கம் காட்டிலும் மறைமுக இன்பம். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நேரடியாக கேஷ் தர மாட்டாங்க. நிறைய பேர் ஜிபே அக்கௌண்ட்டில் பே பண்ணுறது, இல்லை வேறு யார் மூலயமாவது பணத்தை கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் அது அபரிவிதமாக இருக்கும்னு சொல்ல முடியும். காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய அபரிவிதமான பொருளாதார ஏற்றம் இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் தங்க நகை வாங்கி மகிழ்வாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை கம்மல் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை கழுத்தில் போடுற சரடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் வேணும் மீனராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்காரராக இருந்தாருன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அதை வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் தைரியம், நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கலாம். ஸோ அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் அழுத்தம் வந்து இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எப்படி தொழிலில் வந்து இன்னும் ஒரு அடுத்த லாபத்தை எப்படி அதிகரிக்குதுன்னு ஓவராக மன அழுத்தம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா குருவே பார்த்து அவரே கொடுக்குறாரு. நீங்கள் இங்கே ஒன்றும் யோசித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ அப்படின்ற பக்குவத்தை வளர்த்துக்கணும். ஏன்னா கடவுளே நம்ம கொடுக்குற அவர் பார்த்துக்குப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஓகே. நீங்கள் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்னும் போது மன அழுத்தத்தில் கண்டிப்பாக சிக்குவீங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த மன அழுத்தத்துலேருந்து விடுதலை பெறணும், இந்த மன அழுத்தம் எனக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னும் போது என்னென்னாக்கா சாப்பாட்டை குறைச்சிக்குங்க. அவ்வளோதான் உங்களுக்கு பரிகாரமே என்னென்னாக்கா உணவை குறைத்து கொள்ளுங்கள். உணவு குறிப்பாக என்னென்னாக்கா நைட்டில் சாப்பிட்ற உணவை குறைச்சிக்குங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட பழகுங்க. இந்த 2 விஷயம் பண்ணிங்கன்னு வச்சுக்கல, இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு வந்து அற்புதத்தை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த லாபம், மன மகிழ்ச்சி, புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இவை எல்லாத்தையும் கொடுக்கும். அதே போல் நிறைய பேருக்கு எனக்கு இந்த காலத்தில் வீட்டின் மூலயமாக ஒரு வருமானம், நிறைய பேர் எனக்கு வாடகை வீட்டை கட்டி விட்டுட்டு வாடகைக்கு உள்ளாமல் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்படுத்த போகுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உங்கள் லாபத்தை மனமகிழ்ச்சி பெருக்கணும்னா குலதெய்வ வழிபாடு மிகுந்த ஏற்றம் கொடுக்கும். அதே போல் என்னென்னாக்கா குழந்தைகளால் ஒரு சிறிய அழுத்தமும் இருக்கும். குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றின ஒரு அழுத்தமும் இருக்கும். ஸோ அதை உங்கள் குலதெய்வத்துக்குள்ளே இறைவன்கிட்ட விட்டுட்டு ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணி பாருங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.